இந்த அஞ்சலி இருந்துட்டு இதுக்கப்புறமாச்சும் நல்லவளா திருந்துவா அப்படின்னு பார்த்தா, அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவ நல்லவளா திருந்துற மாரியே இல்ல. ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு, நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம நீ என்ன பண்ற? ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவோட வீட்டுக்கு போயி, அவங்க வீட்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே பேசி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவ நம்ம கார்த்திக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இருந்துட்டு இருக்கு. நம்ம கார்த்திக்க மிரட்டுனதுலருந்து, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக்க ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இவ போட்ட பிளான்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம ஜானகி சொன்னோனே அவரோட மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிற மாரி ஆயிடுது. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி சாகறதுக்கு முடிவெடுத்து, அதாவது அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சூசைட் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னா போறா. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல விஷயங்கள் நடக்கப் போகுது. இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருந்து எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி தான் இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்கிறா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி நம்ம ஜானகி கிட்டயும், கார்த்திக் கிட்டயும் சொல்லலான்னு முடிவு எடுக்குறாங்க. ஆனா அந்த விஷயத்த பத்தி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அப்படி சப்போஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து இப்ப என்ன அஞ்சலிய அதாவது பிரியாவும், கார்த்திக்கும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப என்ன அஞ்சலிக்கு தெரியப்படுத்தி, கடைசியில பொசசிவ் ஆக வச்சு, கடைசியில வந்து இப்ப என்ன இப்போ அஞ்சலிய வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும். அதாவது கார்த்திக் வந்து அஞ்சலிக்கு கஷ்டப்பட்டு அதாவது எந்த அளவுக்கு வந்து இப்ப என்ன கஷ்டப்பட்டு கிடைக்குதோ, அப்பதான் வந்து இப்ப என்ன அதோட அருமை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி வேலை எல்லாத்தையுமே செஞ்சாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி அதாவது நம்ம கார்த்திக், பிரியா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கோவில்ல வந்து பேசிட்டு இருக்கிறத அஞ்சலி வந்து கேட்டுறா. அதுக்கு முன்னாடி வரையும் அவளோட மனசுக்குள்ள வில்லத்தனம் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா கடைசியில நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிரியா கிட்ட வந்து அஞ்சலிய பத்தி எல்லா உண்மையுமே சொல்றது மட்டும் இல்லாம, இந்த மாரி தான் நடந்துச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்படிலாம் வந்து அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வெறுத்துட்டேன். அஞ்சலி எனக்கு தேவையில்ல. இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணம் உங்கள நான் லவ் பண்றேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இப்படின்ற மாரி சொன்னாங்க. அதே மாதிரி பிரியாவும் வந்துட்டு, எனக்கும் ஓகே தான் கார்த்திக். உங்கள மாரி ஒரு நல்லவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு புருஷனா கிடைக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாரி ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். அதுவும் அந்த அஞ்சலி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்த நடத்தணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிட்டா. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி, அஞ்சலி இருந்துட்டு அப்படியே அங்கிருந்து வெக்ஸ் ஆகி போய் கிளம்புறா. இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக உயிரோட இருக்கணும்? அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பணத்துக்காக எத்தனையோ வழிய அவ தேடினா. ஆனா, அந்த வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடைஞ்சு போயிட்டதுனால, அவளால அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே பண்ண முடியாது. இனிமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்டா, அங்கிருந்து காரி துப்பி அனுப்புறாங்களோ இல்லையோ, புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல போட்டுருவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கும்போது, அஞ்சலியால வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது கால் எடுத்து எங்கேயுமே வைக்க முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரோட இருக்கிறத தவிர, அதாவது தன்னோட புருஷன் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுறத நம்ம பார்க்கறதுக்கு பதிலா, அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி தான், இப்படி ஒரு வேலைய வந்து செஞ்சிருக்காங்க. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்காக உயிர விட்டா நல்லதா, கெட்டதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.